السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف أكثروا ذكر حادم اللذات يعني الموت أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை, மனிதர்களை தன்னை வணங்குவதற்காகவும் மனிதன் முழுவதுமாக இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரே உயரிய நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா மனித படைப்பை ஏற்படுத்தினான். மனித படைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது மலக்குமார்கள் எல்லாம், யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நீ ஏன் படைக்க நாடுகிறாய்? அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல்வேறு ஞானங்களை கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலாக படைக்கின்றான். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற பொழுது படைத்த பிறகு மலக்குமார்களிடம் கூறுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், அவர் உங்களுக்கு பதில் கூறுவார்கள். மலக்குமார்கள் சில கேள்விகளை அவர்களிடம் கேட்கின்றார்கள். மலக்குமார்கள் கேட்டவுடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனுக்குடனாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தை கொடுத்தான், பதில் கூறினார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறையிலே இவ்வாறாக பதிவு செய்து வைத்திருக்கின்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களினுடைய பெயர்களை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஆக மனிதனை அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட உயரிய நோக்கத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றார். உலகம் என்பது தற்காலிகமானது, நிரந்தர வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கை கிடையாது. மறுமையிலே அல்லாஹு தஆலா நமக்காக நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். உலகம் அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்டு குறிப்பிட்ட சில ஆண்டுகள், அது பல்லாயிரம் ஆண்டுகளாகவும் இருக்கலாம், பல லட்சம் ஆண்டுகளாகவும் இருக்கலாம், பல கோடி ஆண்டுகளாகவும் இருக்கலாம். ஆனால் எண்ணிக்கையில் அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய நேரத்தை அடக்கி வைத்திருக்கின்றான். உலக வாழ்க்கை நேரம் குறிப்பிடப்பட்டதாகும். ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா நேரம் குறிப்பிடாமல், காலம் குறிப்பிடாமல், யாராலும் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா மறுமையினுடைய வாழ்க்கை எண்ணிக்கை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆக இந்த உலகம் என்பது நாம் அமல் செய்வதற்கான ஒரு பயிற்சி கூடமாகத்தான் இருக்கின்றது. உலகத்தை அல்லாஹு தஆலா மனிதனை சோதிப்பதற்காகவும், மனிதன் தன்னை வணங்குகிறானா அல்லது மாறு செய்கிறானா என்பதனை சோதிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். ஆக ஒட்டுமொத்தமாக உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது. மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கையாக ஹதீசுகள் மூலமாகவும் குர்ஆன் ஆயத்து மூலமாகவும் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் மனிதன் அல்லாஹு தஆலாவை எவ்வாறு வணங்க வேண்டும், மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்தால் அல்லாஹு தஆலா என்னென்ன தண்டனைகள் எல்லாம் தருவான், மாறு செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா மறுமையில் என்னென்ன தண்டனை தருவான், உலகத்தில் அல்லாஹு தஆலா அதனுடைய விளைவுகளை காட்டுவான். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து தன்னை வணங்குமாறு அல்லாஹு தஆலா ஏவுகிறான். அதே சமயம் மனிதன் மாறு செய்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு தண்டனைகளையும் வழங்குகிறான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. மனித உடல் இருக்கின்றது அல்லவா, மனிதன் குறிப்பிட்ட சில காலம்தான் வாழ்வார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையில் கூற வேண்டும் என்று சொன்னால், 60க்கும் 70க்கும் உட்பட்டதுதான் இந்த உம்மத்தார்களுடைய, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டம். அதை தாண்டி அல்லாஹு தஆலா சில நபர்களுக்கு அதிகமான எண்ணிக்கைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்திருப்பார். அவர்கள் தான் 100, 120 போன்ற வயதுகள் எல்லாம் அடையக்கூடியவர்கள். மேக்சிமம் நாம் பார்க்கின்ற பொழுது அதிகபட்சமாக மனிதனுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் உட்பட்டது. அதற்கு முன்பாகவும் சிலர் அல்லாஹு தஆலா அழைத்துக் கொள்வான். அதை தாண்டி சிறிது காலம் அவர்களை வாழ வைத்து அல்லாஹு தஆலா அழைத்துக் கொள்வான். அது அல்லாஹு தஆலாவுடைய கிருபை.
அதிகபட்சமாக 60க்கும் 70க்கும் உட்பட்ட வயதில் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் மௌத்தை தந்து விடுவார். ஆனால் நமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகின்ற பொழுது 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் நமக்கு தெளிவாக விளக்கங்கள் கிடைக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆண்டுகளை கொடுத்தார். ஆனால் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் தஆலா குறுகிய ஆண்டை தந்தார். ஆனால் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், அவர்கள் நீண்ட கால வாழ்ந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படும். எந்த அளவுக்கு நன்மை செய்கின்றார்களோ அதே அளவு தீமையும் அவர்களுக்கு நிகராக அவர்களுக்கு வாழ்க்கையில் கருதப்படும். ஆனால் உம்மத்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள் குறிப்பிட்ட சில ஆண்டுகள் தான் வாழ்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்கும் அல்லாஹ் தஆலா 10 மடங்கு நன்மை தருகின்றான். நன்மையை நாம் செய்ய நாடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நன்மை எழுதி விடுகின்றான். அதே சமயம் தீமையை நாம் செய்ய நாடுகின்ற பொழுது, அதை நீ செயல்படுத்தவில்லை, அதை நாடுகிறோம், செய்வதற்கு நாடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா தீமையை எழுதுவது கிடையாது. நம் நாடி அந்த நன்மையை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் 1க்கு 10 மடங்காக அல்லாஹ் தஆலா எழுதி விடுகின்றான். சென்ற வார பயான் குறிப்பிலே நாம் இதை பற்றி பேசியிருந்தோம். மேராஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இந்த விஷயத்தை வாங்கி வந்தார்கள். அதே சமயம் நாம் தீமையை செய்ய நாடுகின்ற பொழுது எந்த ஒரு தீமையும் அல்லாஹ் தஆலா எழுதுவது கிடையாது. அதே போன்று நாம் தீமையை தவறுதலாக மனமறியாமல் நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னாலும் அதற்கு 10 மடங்காக அல்லாஹ் தஆலா எழுதுவது கிடையாது. எந்த ஒரு தீமையை நாம் செய்தோமோ அந்த தீமைக்கு பகரமாக ஒரே ஒரு தீமையை தான் அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். மலக்குமார்கள் எழுதுகின்றார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அதைத்தான் கணக்கிலே காட்டுவார். நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை எந்த முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்? தீனுல் இஸ்லாம் கற்றுத்தந்த முறைப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமா, அல்லது இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, உலகத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை எவ்வாறெல்லாம் ஆக்கிக் கொள்கிறார்கள்? உலகத்தார்களுடைய போங்கை நாம் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடமிருந்து பெறப்பட்ட ஷரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா, அந்த முறையில் நாம் வாழ வேண்டுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? குர்ஆனுடைய ஒளியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸினுடைய ஒளியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை தாண்டி உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பொதுவாக நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பொதுவாக மற்ற நபர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக வாழ்கின்றார்கள்? மனம் போன போக்கில் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் இவ்வாறாக இருக்கும். இறந்த பிறகு மீண்டும் எழுப்பப்பட மாட்டோம், இறந்து விட்டால் முடிந்து விட்டது என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளால் இருக்கும். அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை மாற்று விதமாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எந்த இஸ்லாமியனுடைய அடிப்படை நம்பிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் இறந்த பின்பும் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவான். மீண்டும் அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான். அதுவரை அவர்கள் கபரிலே அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நன்மை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கபரிலே காட்டுவான். அதே சமயம் பாவிகளாகவும் தீமை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நரக வேதனை கபரிலே காட்டுவார். அல்லாஹ் தஆலா அந்த நரக வேதனை விட்டு கபரு வேதனை விட்டு நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள் எல்லாம். என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? அல்லாஹ் தஆலா உலகத்தார்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு சட்ட புத்தகத்தை குர்ஆனை அல்லாஹ் தஆலா அருளினார். வெறுமனே சட்ட புத்தகத்தை மாத்திரம் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறவில்லை. குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே புத்தகத்தை கொடுத்து விட்டு அதை நீங்கள் படித்து அதன் மூலமாக அமல் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறவில்லை. அதன் வாழ்ந்து காட்டுவதற்காக ஒரு முன்னுதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுவார், நிச்சயமாக நீங்கள் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள். உஸ்வத்துன் ஹசனா என்ற ஒரு குர்ஆனுடைய வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி கூறுகின்றான். உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய நாம் நம்முடைய முன்மாதிரியாக நாம் யாரை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கின்றோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வாறாக அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் நபி அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள்.
அல்லாஹ் தஆலா உலகத்திலே எத்தனை நபிமார்கள் எல்லாரையும் அனுப்பினானோ அத்தனை நபிமார்களும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அரபியிலே இந்த வார்த்தையை கூறுவார்கள், மாசூம் என்று கூறுவார்கள். பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களால் பாவமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட நபர்கள் தான் நபிமார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடத்தில் உம்மத்தார்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று தௌபா செய்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா செய்யுங்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் 100 முறை தௌபா செய்கிறேன். பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தௌபா செய்கிறார்கள்? 100 தடவை செய்கின்றார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை, நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், சாதாரண மனிதர், நபியோ மலக்கோ கிடையாது, நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கின்றோம். நம் மூலமாக ஒரு நாளில் அறிந்தும் அறியாமலும் எப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாவம் செய்த உடனே தெரியாத்தனமாக நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்லது தெரிந்தே நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால், நாம் தௌபா கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா தௌபாவினுடைய வாசலை அடைப்பது கிடையாது. பாவம் அறியாத வண்ணமாக நாம் செய்துவிட்ட உடனே அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செய்யாமல் 100 தடவை தௌபா செய்திருக்கின்றார்கள். நாம் எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சம் தடவை தௌபா செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனுடைய ஒளியில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் எந்த ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறது? அல்லாஹு தஆலா இறைவனாக இருக்கின்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவுடைய திருத்துதராக இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியே எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியே நாம் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தற்காலிக இந்த சூழ்நிலை, துனியாவினுடைய நிலை எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கின்றது? முழுவதுமாக மாற்று மத கலாச்சாரத்தை, வெஸ்டர்ன் கல்ச்சர்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எத்தனை மாற்று மத கலாச்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. மாற்றார்கள் செய்யக்கூடிய விஷயங்களை சர்வ சாதாரணமாக இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் ஒருவர் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்று மத கலாச்சாரங்கள் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். மாற்று மத சகோதரர்களுடைய கலாச்சாரம், அது அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கலாம், அவர்கள் கோஜனம் தரக்கூடியதாக அவர்களுடைய நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழியில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு எவ்வாறு ஆக்கி கொண்டார்கள்? சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூடாக பார்த்தார்கள். அவர்கள் கண்கூடாக முன்மாதிரி உதாரணமாக அவர்கள் பார்த்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயத்தை மட்டுமே அவர்கள் செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த விஷயத்தை அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தது கிடையாது. தவறுதலாக அவர்கள் செய்திருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்கள் தௌபா செய்து அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா கபூல் செய்திருப்பார். உலகத்திலே அல்லாஹு தஆலா 10 சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா சுபசோபனம், சொர்க்கத்தின் சுபசோபனத்தை அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். உலகத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுதே நீங்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு முத்திரையிட்டு இருக்கின்றார். சஹாபாக்களோட நிலைகள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் எவ்வாறாக இருந்தது? அவர்களுக்கு முன்னால் அவர்கள் உழைப்பு செய்தார்கள், மாற்றம் ஏற்படுத்தினார்கள். மாற்றத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய நிலைகள் எவ்வாறாக மாறியது? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது, முன்பு இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தவர்கள் ஒரே ஒரு குர்ஆனுடைய ஓதுதலை அவர்கள் கேட்டார்கள், அவருடைய சகோதரி ஓதுவதை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ஒரே ஒரு ஆயத்தை வைத்து அவர்கள் இஸ்லாமியர்களாக ஆக்கினார். முஸ்லிமாக அவர்கள் மாறினார்கள். முஸ்லிமாக மாறிய பிறகு அவர்களுடைய நிலைமை எவ்வாறாக மாறியது? பிறந்ததிலிருந்தே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை அடையவில்லை. உமர் ரலியல்லாஹு அவருடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது? முன்பு அல்லாஹு தஆலா அவர்களை மாற்றிய பிறகு 2வது பெரிய கலீஃபாவாக அல்லாஹு தஆலா அவர்கள் ஆக்கினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவருடைய சிறப்புகளை நிறைய கூறியிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தெருவிலே வந்தார் என்று சொன்னால் சைத்தான் மறு தெருவிலே ஓடி விடுவான். உமர் ரலியல்லாஹு அவருடைய வாயில அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய நிலைமை எவ்வாறாக மாறியது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறை வாழ்ந்தார்கள். குர்ஆனுடைய ஒளியில் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்று எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கின்றது? குர்ஆனுடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மாற்று மத கலாச்சாரங்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அத்தீனு யுஸ்ருன், தீன் என்பது மிகவும் எளிதானது. தீன் என்பது மிகவும் எளிதானது. யுஸ்ர் என்ற வார்த்தை லேசானது, இலகுவானது என்று பொருள் கொள்ளப்படும். தீனுடைய மார்க்கத்தை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது எந்த வழியில் அதுவெல்லாம் இலகுவானதாக நமக்கு தெரிகிறது?
தொழுகையினுடைய விஷயங்கள் அல்லாஹு தாலா இலகுவானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நோன்பினுடைய விஷயங்கள் அல்லாஹு தாலா இலகுவானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அது நமக்கு சுமையாகவும் பாரமாகவும் தெரியலாம். ஆனால் அதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது, குர்ஆனுடைய ஆயத்துகளும் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லிய விஷயங்களும் மிகவும் எளிதானதாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழுவதுமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையில் வாழ வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாருக்கு பல்வேறு சம்பந்தமான விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி உது செய்ய வேண்டும், எப்படி இஸ்திஞ்சா செய்ய வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என அனைத்து விஷயங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்தில் சிக்கிக்கொண்டு அவன் யோசித்தான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விஷயங்களும் கற்றுக் கொடுத்தார்கள். அனைத்து விஷயங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செலுத்தினார்கள். அவர்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் உம்மத்தார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உம்மத்தார்களுடைய நிலைமை, சஹாபாக்களுடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். மாற்றம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் துனியாவினுடைய உலகத்தினுடைய ஒவ்வொரு ஓரங்களுக்கும் சென்றார்கள். ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் சென்று தீனை பரப்பினார்கள். தீனை பரப்பியதன் விளைவாகத்தான் இன்று உலக அளவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. உலக அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய மதம் என்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்டியானிட்டி இருக்கின்றது, கிறிஸ்தவம் இருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக இஸ்லாமிய மார்க்கம், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மார்க்கம் மிகவும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹாபாக்கள் மீது செய்த உழைப்பு. சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள் என்று தொன்று தொடர்படியாக அவர்களுடைய உழைப்பு. இன்று நாம் இந்த பள்ளியில் முஸ்லிம்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே பெயரளவில் நாம் முஸ்லிம்களாக இருக்காமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த விஷயங்களை, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹு தஆலா உலகத்திலும் நமக்கு வெற்றியை கொடுப்பான், நாளை மறுமையிலும் வெற்றி கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் இன்றைய உலகத்தார்களுடைய நிலைமை எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கின்றது? முழுவதுமாக நேர்மாற்றமாக ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாமல், எது ஹலால் எது ஹராம் என்ற விளக்கங்கள் அவருக்கு தெரியாமல், மாற்று மத கடையில் நாம் போய் சாப்பிடுகின்ற பொழுது ஹலாலா ஹராமா என்ற விளக்கங்கள் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் அப்படியே நாம் சாப்பிட்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவரையும் கூறவில்லை, சில நபர்கள் அது போன்று செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஹலால் ஹராமுடைய விளக்கங்கள் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நாம் பின்பற்ற வேண்டும். இப்போது பின்பற்றினால் என்று சொன்னால்தான் சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த அந்த முறைவான வாழ்க்கைப்படி நாம் வாழ முடியும். அவ்வாறு வாழ்ந்தோம் என்று சொல்றால்தான் அல்லாஹு தஆலா நமக்கு நாளை மறுமையில் அதிகமான நன்மைகளை தருவான். நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாவங்கள் நமக்கு மூலமாக ஏற்படும். பாவங்கள் நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இந்த அல்லாஹு தஆலாவுடைய பயம் எந்த அளவு நம்முடைய உள்ளத்தில் இருக்குன்னு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஈமான் என்பது கைபான விஷயத்தை, மறைவான விஷயத்தை நம்புவதுதான் ஈமான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா இருக்கின்றான், அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதை நாம் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். ஈமான் என்றால் அல் ஈமானு பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவதுதான் ஈமான். நம்பிக்கை, மறைவான விஷயங்கள் அல்லாஹு தஆலாவை நாம் பார்க்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா நம்மை ஒவ்வொரு நேரமும் நாம் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் அல்லாஹு தஆலா நம்மை பார்க்கின்றான் என்ற உள்ளச்சம் நமக்கு வந்தால் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நேர்மாற்றமாக அமைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலாவினுடைய அச்சம் உள்ளச்சத்தில் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் நெருங்கி விட்டது. ரமலானுடைய மாதத்திற்கு மிகவும் ஒரு மாதம் தான் இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்தை நாம் நெருங்குவதற்கு ஒரு மாதம் தான் இருக்கின்றது. ஷாபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்களை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் முன்பு செய்த அமல்களை முன்பு நாம் குறைவாக செய்து கொண்டு இருந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்தில், வருகின்ற இந்த தொடர்படியான ஒரு மாதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்பு செய்த அமல்களை விட அதிகமான நோன்புகளையும் தொழுவைகளும் நஃபிலான இபாதத்துகளையும் சுன்னத்துகளையும் அதிகமான நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, செய்தோம் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பொழுது அதற்கு ஒரு பிராக்டிஸாக முன்னாடி ஒரு மாதத்தில் எப்படி எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது ரிவிஷன் டெஸ்ட் என்று வைக்கின்றார்கள், அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரஜபினுடைய மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது.
ஷாபானுடைய மாதம் தண்ணி ஊட்டி செடி வளர்க்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது. இந்த 3 மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை எந்த முறையில் நாம் முன்பிருந்ததை விட ஆக சிறந்ததாக நாம் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆக்கி தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்களில் நம்முடைய அமல்களை முன்பிருந்த அமல்களை விட அதிகமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அமல் செய்ய தௌஃபீக் தர வேண்டும். அதே போன்று நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா நம்ம எந்தெந்த பாவங்கள் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார், இந்த பாவங்கள் எல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா நாம் தௌபா செய்து திருந்தியவர்களாக வரக்கூடிய ரமலானை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.